ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, வரப்போற 2025 குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு ஃப்ரீ கோச்சிங் வந்து நம்மளோட சேனல்ல குடுக்க போறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்மளோட சேனல்ல இருந்து உங்களுக்காக கைட் பண்ண போறோம். ஸோ, காசு கட்டி டெஸ்ட் பேட்ச் இந்த மாரி பேட்ச்ல சேர முடியாதவங்க, நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கனால முடியும் அப்படின்னா, நீங்க எந்த சேனல்ல காசு கட்டி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்றாங்களோ, அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. படிங்க பிரச்சனை இல்ல. எங்கே படிச்சாலும் சரி கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம். இந்த வாட்டி வந்து அதிகமான போஸ்டிங் வந்து வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சரியா? அதனால வந்து கம்பல்சரி இந்த வாட்டி நீங்க வேலைக்கு போறது உறுதி. சரியா? அந்த ஒரு நம்பிக்கைய மட்டும், தன்னம்பிக்கைய மட்டும் கைவிட்றாதீங்க. நம்மளோட சேனல ஃபாலோ பண்றவங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து நாங்க ஃப்ரீயா வந்து நாங்க புரொவைட் பண்றோம். டெஸ்ட்ல இருந்து, வீடியோஸ்ல இருந்து, எக்ஸ்ப்ளனேஷன்ல இருந்து, ஷார்ட்கட்ல இருந்து எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்து நாங்க தருவோம். சரியா? இதுவரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2025 குரூப் 4க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, சூப்பர், வெல், குட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இனிமே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும். நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. மத்த சேனல் நீங்க ஃபாலோ பண்றதுனாலும் ஃபாலோ பண்ணுங்க. எங்கே படிச்சாலும் சரி, எக்ஸாம் வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து தட்டி தூக்குறோம். தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரியே, நம்ம இந்த எக்ஸாம் வந்து நீங்க விடவே கூடாது. இனிமே தான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நோ ப்ராப்ளம். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். 2 வருஷமா படிக்கிறாங்க, 3 வருஷமா படிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்ல. சரியா? உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங். 6 மாசம், 3 மாசம், 5 மாசத்துல படிச்சு போஸ்டிங் வாங்குனவங்க எக்கச்சக்கமானவங்க இருக்காங்க. சரியா? நீங்க ஏன் அந்த கேட்டகரில இருக்கக்கூடாது? அதனால அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கைவிட்டுட்டு, ஏதாவது ஒரு சேனல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அவங்கள நம்பி, அவங்க பின்னாடியே போங்க. படிச்சுக்கிட்டே போங்க. கண்டிப்பா உங்கனால இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? அதனால எத பத்தியுமே வந்து கவலைப்படாதீங்க. 2025 குரூப் 4 வந்து நீங்க கண்டிப்பா அடிச்சு தூக்கணும். நான் இந்த வேலை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழ இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு. திரும்ப இன்னுமே வந்து நீங்க நேத்துலருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வீடியோஸா வந்து நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான டெஸ்ட் வீடியோஸ், எல்லா பாடத்துக்குமான டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுவரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு குடுக்கப் போறோம். சரியா? நம்மளோட சேனல நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த குரூப் 4 எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து சக்சஸ் தான். சரியா? அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, படிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே வந்து காலத்த தள்ளிக்கிட்டே இருக்காதீங்க. நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்குன்னு நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா, அ எக்ஸாமுக்கு மொத நாள் வரைக்கும் நீங்க அப்படியே போற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதனால எத பத்தி யோசிக்காம, ஒரே முடிவா, துணிச்சலா புக்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அத பத்தின வேற எதுவும் டவுட் இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல்ல வீடியோஸ் இருக்கு. அப்படி இல்லைனாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பயும் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்கும் வேர் டூ ஸ்டடீஸ் வந்து நம்மளோட சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிக்கு வந்து போட்டிருக்கு. மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு வந்து 1 ஆர் 2 டேஸ்ல ஃபுல்லா போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருவோம். அடுத்து எல்லா பாடத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் வரும். ஸோ விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு போஸ்டிங். சரியா? இத விட்டீங்கன்னா, அடுத்த எக்ஸாம் எப்போ வருங்கிறது தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலக்ஷன் வரப்போறதுனால 2026 எலக்ஷன் வரப்போறதுனால 2025ல 3 எக்ஸாமே வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா 3 எக்ஸாமே வந்து வைக்கிறாங்க. இந்த வருஷம் தான் நடந்துச்சு. அதேமாரி அடுத்த வருஷமும் வந்து 3 எக்ஸாமே வைக்கிறாங்க. இப்ப நீங்க விட்டீங்க அப்படின்னா, அடுத்து 2027 ஆகலாமா? இல்ல 28 ஆகுமான்னு வந்து தெரியாது. சரியா? இப்ப நீங்க இந்த வாய்ப்ப விட்டீங்க அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டம். சரியா? அதனால தயவு செஞ்சு வாய்ப்ப விட்றாதீங்க. இந்த வாய்ப்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யார் சொல்றதையும் காதுல வாங்காம, உங்க மேல நம்பிக்கை வச்சு படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. எதுக்காகவும் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நம்மளோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க சொல்றோம். இல்லனாலும் தனியா கமெண்ட்ல வந்து வரோம். எப்பயுமே நான் எந்த ஒரு சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, எல்லா பாடமும் நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் வந்து கம்பல்சரி போடுங்க. சரியா? எல்லா பாடத்தையும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் வந்து கம்பல்சரி போட்டு பாருங்க. டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கனாலே, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போடுறீங்களோ, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ புக்க திரும்ப திரும்ப எடுத்து ஒவ்வொரு பாடத்தையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து கன்ஃபார்ம். வெற்றி வந்து உறுதி. உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். சரியா? இதுதான் ஒரே ஒரு மெத்தட். நீங்க இதுவரைக்கும் போட்டித் தேர்வுல ஜெயிச்ச யார்கிட்ட போய் கேட்டீங்கனாலும், அவங்க இத தான் சொல்லுவாங்க. அவங்களோட ரிவிஷன், அவங்களோட டெஸ்ட் இது 2ம் தான் அவங்களுக்கு வந்து கை குடுத்துருக்கும் எக்ஸாம் ஹால்ல. சரியா? நீங்க எத்தன வருஷம் படிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? நீங்க காலேஜ்ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கா? லாஸ்ட் மார்க்கா? ஃபர்ஸ்ட் பெஞ்சா? லாஸ்ட் பெஞ்சா? அதெல்லாம் எதுவுமே வந்து இங்க முக்கியம் கிடையாது. சரியா? அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள அந்த 3 மணி நேரம் அந்த கொஸ்டின் பேப்பர நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அத நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க? அப்படிங்கிறது தான் உங்களுடைய வேலைய தீர்மானிக்கும். சரியா? உங்களுடைய வேலைய, உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய போஸ்டிங்க தீர்மானிக்க போறது அதுதான்.
சரியா? அதனால அந்த தைரியத்தையும், அந்த பக்குவத்தையும் நீங்க இப்பலேருந்தே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். சரியா? டெஸ்ட்டு தான் உங்களுக்கான ஒரே வழி. அதனால படிங்க, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அத வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப அத ரிவைஸ் பண்ணுங்க. இது 3யும் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ஜெயிச்சிரலாம். தொடர்ந்து போவோம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமோட லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும், எத பத்தின வீடியோஸ் வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க குடுத்துருவோம். ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் படிங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.